வாழ்க்கை மெல்லினமா வல்லினமா பெண்மை சொல் நீயே. தேர்வலமோ தேர்வலமோ உண்மை ஊர்வலமோ ஊர்வலமோ வெற்றி சாதனையோ சாதனையோ எதிர்கொள்வாயே. வீரமோ ஒரு பாதி வீரமோ சரி பாதி தியாகமே உன் சாதி. தாக்கி சட்டை கண்ணியமே பெண்ணியத்தின் புண்ணியமே வா. சூரியனின் சூரியனின் பெண்ணே பூக்களமோ போர்க்களமோ வாழ்க்கை மெல்லினமா வல்லினமா பெண்மை சொல் நீயே. தேர்வலமோ தேர்வலமோ உண்மை ஊர்வலமோ ஊர்வலமோ வெற்றி சாதனையோ சாதனையோ எதிர்கொள்வாயே. சூரியனின் பெண்ணே பூக்களமோ போர்க்களமோ வாழ்க்கை மெல்லினமா வல்லினமா பெண்மை சொல் நீயே. தேர்வலமோ தேர்வலமோ உண்மை ஊர்வலமோ ஊர்வலமோ வெற்றி சாதனையோ சாதனையோ எதிர்கொள்வாயே. வீரமோ ஒரு பாதி வீரமோ சரி பாதி தியாகமே உன் சாதி. தாக்கி சட்டை கண்ணியமே பெண்ணியத்தின் புண்ணியமே வா. யாரு? அக்கா 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 சீக்கிரம் வாங்களே. அக்கா அக்கா சீக்கிரம் வாங்க அக்கா. என்னங்க யாராவது சீக்கிரம் வாங்க. என்னாச்சு? என்னாச்சுமா? அங்க என்னாச்சு? ஏன் கத்திட்டு இருக்க? எனக்கு அங்க யாரோ ஒருத்தர் இருக்காங்க. நான் பார்த்தேன். போய் பாருங்க. சரிம்மா, அழாதன்னு சொல்றேன்ல, கவலைப்படாத. இவனா? ஊமையே, பேர் முனியே. கெஸ்ட் ஹவுஸ் தோட்டத்துல வேலை செஞ்சுட்டு இருந்தான். இன்னையில இருந்து இங்க வேலை செய்ய போறான். இல்லங்க, இவன் பாக்குறதுக்கு அப்படித்தான் இருப்பான். ரொம்ப நல்லவன், விசுவாசமானவன். நான் எதை சொன்னாலும் அதை அப்படியே செய்வான். ஏன் பயப்படுற? இவங்க யாருன்னு தெரிஞ்சுக்கணுமா? ஆமாண்டா, இப்ப அது ரொம்ப முக்கியம். போட போய் படுவோம். சாப்பிட்டானா?
போ போய் ரூம்ல படுத்துக்க. வா, வா, வா. ஆ. போ போ. வா. பயப்படாத. அவன் பாக்குறதுக்கு உருவம் அப்படி இருக்கும். எனக்கு ரொம்ப உறுதுணையா இருப்பான். நான் சொன்னதை தட்டவே மாட்டான். வா வா கவிதா. என்னங்க என்னம்மா? பாருங்க நம்ம ரேக்காவ அவ்வளவு தூரம் சொல்லிட்டு வந்து சாப்பிட வான்னு வராம அங்கேயே உலாத்திட்டு இருக்கா பாருங்க. ரேகா, ரேகா, என்னப்பா? வாமா சாப்பிடலாம். இல்லப்பா, நீங்க சாப்பிடுங்க, நான் அப்புறம் சாப்பிடுறேன். பவித்ராவை நினைச்சு தானம்மா நீ சாப்பிடாம இருக்க? என்னம்மா, மாசி நல்லவன் இல்ல, ஆனா அவன் எப்பேற்பட்டவன்னு சொல்லியும் அவர்தான் என் கடவுள் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாளே. அவளுக்கு என்னைக்கு என்ன நடக்கும்னு எனக்கு தெரியல. கவலையா இருக்கு. ரேகா, எனக்கு என்னமோ அப்படி நடக்காதுன்னு தோணுதுமா. அவன் தான் பகிரங்கமா பத்திரிகாரங்களை கூப்பிட்டு அவ தன்னோட மனைவின்னு ஒத்துக்கிட்டானே. இருக்கலாம்ப்பா, ஆனா இவ்வளவு நாள் ஏன் சொல்லல? திடீர்னு நான் தலையிடுறேன்றது தெரிஞ்ச உடனே அவனுக்கு அந்த பதவி கிடைக்கணும்ன்றதுக்காக தான் அவன் இப்படி பண்றான். எனக்கு அவனை பத்தி நல்லா தெரியும். ஒரு பிளான் இல்லாம அவன் எதையுமே செய்ய மாட்டான். அது சரிம்மா, இவ்வளவு நாளா பவித்ரா உயிரோட இருக்காளா, அவ எங்க இருக்கா, என்ன ஆனான்னு தெரியாம கவலைப்பட்டுட்டு இருந்தோம். இப்ப அவ உயிரோட இருக்கா, அதுவும் நம்ம இருக்கிற ஊர்லயே இருக்கான்னு நினைக்கும் போது மனசுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமாமா. இதுக்கு அவளை பத்தி தெரியாமலே இருந்திருக்கலாமே. இப்படி தெரிஞ்சு வருத்தப்பட்டு இருக்கிறதுக்கு பதிலா அதுவே பெட்டர். ஆமா 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 ஆமா. அத்தை வெளியூர் போயிருக்காங்க. ரிசப்ஷனா? ஐயா, அதெல்லாம் எனக்கு பிடிக்காது. ஆமா ஆமா. அப்படி நான் என்ன பெருசா பண்ணிட்டேன்? ஒரு அப்பாவி பொண்ணுக்கு வாழ்க்கை கொடுத்துருக்கேன். ஒண்ணு மட்டும் தெரிஞ்சுக்குங்க, ஒவ்வொரு மனுஷனுக்கும் சமுதாய நோக்கு பார்வை வேணும். ஐயோ, என்ன ரொம்ப புகழாதீங்க, எனக்கு கூச்சமா இருக்கு. சரி சரி, அப்புறம் பேசுங்க. ஓகே ஓகே. என்னங்க, என்னம்மா? நீங்க வாங்கி கொடுத்ததுலயே இந்த நெக்லஸ் தாங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த நெக்லஸ் உனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கா? இதையெல்லாம் பெட்டிக்குள்ள வச்சு அழகு பார்க்க கூடாது, கழுத்துல போட்டு அழகு பார்க்கணும். இல்லங்க, நான் கோயிலுக்கு போறப்ப போட்டுக்கிறேன். இப்ப கொடுங்க. பரவாயில்ல, என் பொண்டாட்டிக்கு நானே போட்டு அழகு பார்க்கறேன். ஐயோ, வேண்டாம், நானே போட்டுக்கிறேன். ஆடா கவிதா கண்ணு, யாரு வர்றாங்கன்னு பாரு. ஐயோ, அக்காங்க, அக்கா, விடுங்க. அக்கா, வாங்கக்கா. என்னம்மா, எப்படி இருக்க? நல்லா இருக்கேன்க்கா. அவரு எனக்கு இந்த நெக்லஸ் வாங்கி கொடுத்தாரு. அதான் எப்படி இருக்குன்னு கவிதா போட்டு கண்ணு, பார்த்துட்டு இருந்தேன். அக்காவை நிக்க வச்சு பேசுறியே, இப்படி உட்கார வச்சு பேசு. ஐயோ, மறந்துட்டேன். வாங்கக்கா. அப்புறம் ஏசிபி தங்கச்சி கழுத்துல தாலி கட்டுறது தான் பார்க்கல, நெக்லஸ் போட்டு விடுறதையாவது பாத்தீங்களே, ரொம்ப சந்தோஷம். கையில கை விலங்கோட வருவீங்கன்னு பார்த்தா இப்படி வெறுங்கைய வீசிட்டு வந்திருக்கீங்க. ஐயோ, என்னங்க அக்கா அன்னைக்கு என்னமோ பேசிட்டாங்க கோவத்துல, அதையே இன்னும் மனசுல வச்சுக்கிட்டு. அதை விடுங்கக்கா, நீங்க என்ன சாப்பிடுறீங்க? ஐயோ இல்ல,
நான் சும்மா பாத்துட்டு போலான்னு வந்தேன். இல்லக்கா, முதல்ல எங்க வீட்டுக்கு வந்திருக்கீங்க, நீங்க ஏதாவது சாப்பிட்டுதான் ஆகணும். நான் போய் ஜூஸ் எடுத்துட்டு வரேன். கண்ணு, அக்கா வெயில்ல வந்திருக்காங்க, கொஞ்சம் குளு குளுன்னு நிறைய ஐஸ் போட்டு எடுத்து வா. சரிங்க. அப்புறம் ஏசிபி, இது உன் வீடு இல்ல, என் வீடு. உன் தங்கச்சி என் கஸ்டடியில. கைய கீழே போடு. என் பேரை பேப்பர்ல போட்டு நாரடிச்சு ஒண்ணுமே இல்லாம பண்ண பார்த்தையே, அதே பேப்பர்ல என் பேரை ஓஹோன்னு வர்ற மாதிரி பண்ணும் பார்த்தியா? அதுதான் மாசி. இங்க பார், நீ ஐபிஎஸ்னா நானும் ஐபிஎஸ் தான். என்ன புரியலையா? இந்தியன் பொலிட்டிக்கல் சர்வீஸ். எனக்கு இருக்கிற பவர்ல 10ல் 1 பங்கு கூட உனக்கு கிடையாது. புரிஞ்சுக்க. இவர் உன்னோட பவர்லாம் அந்த 5 வருஷத்துக்கு தான். எனக்கு 58 வயசு ஆகுற வரைக்கும் என்னோட பவர் இருக்கும். தெரியுமா? யூ பி கேர்ஃபுல். என்ன பயமுறுத்துறியா? வார்ன் பண்றேன். என்னோட தங்கைக்கு ஏதாவது ஆகட்டும். ஆகும். இன்னும் கொஞ்ச நாள் ஆகும். உணர்ச்சி வசப்படாது. உட்கார் 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 உட்கார்மா. உனக்கு எதுலயுமே அவசரம் தான். நான் என்ன சொல்ல வந்தேன்னா, இன்னும் கொஞ்ச நாள்ல என் மூலமா உன் தங்கச்சி வயித்துல ஒரு பாப்பா உருவாகும்னு சொல்ல வந்தேன். என்னங்க ஒரே சிரிப்பா இருக்கு? கவிதா கண்ணு, உன் அக்காவோட ஒரே காமெடி போ. ஜோக்கோ ஜோக்கு தான். என்னன்னு உன் அக்காட்ட நீயே கேட்டு தெரிஞ்சுக்கோ. போலீஸ் ஆபீஸ்ல இவ்வளவு காமெடி பண்றாங்க. என்னக்கா? உட்கார். என்னக்கா அப்படி என்ன சொன்னாரு? ஒண்ணு இல்லம்மா, அவரா ஏதோ சொல்லிக்கிட்டு சிரிச்சுக்கிறாரு. ஆனா நீ பத்திரிக்கையில அவர் தான் என்னோட தெய்வம் அதெல்லாம் சொன்னியே, அதான் எனக்கு ஜோக்கா தோணுது. அக்கா, உண்மையிலேயே சொல்றேன், அவர் ரொம்ப நல்ல மனுஷன்க்கா. எனக்கு எந்த குறையும் இல்லாம என்ன ரொம்ப சந்தோஷமா வச்சிட்டு இருக்காரு. அப்படியா? ரொம்ப நல்லவர்க்கா. சரி, இந்தாங்கக்கா, குடிங்க. தேங்க்யூ. நீங்க குடிச்சிட்டு வந்துடுறேன்.
என்னம்மா மறந்துட்டீங்களா? சுசிலாம்மா, ஸ்ரீரங்கம். எப்படி இருக்க? ஏதோ இருக்கம்மா. சரி, உள்ள வாம்மா, வா. வாம்மா. எப்படி அட்ரஸ் கண்டுபிடிச்சு வந்த? பஸ் ஸ்டாண்ட்ல இறங்கி கேட்டா சொல்லுவாங்கன்னு சொன்னாங்க. அதான் ஆட்டோக்காரர்கிட்ட கேட்டுக்கிட்டு ஓ, வந்தேன். அப்படியா? ம். உட்காரு. இருமா, காஃபி எடுத்துட்டு வரேன். கொஞ்ச நேரத்துல சமைச்சிடறேன். என்ன? வேண்டாம்மா. ஏம்மா? பஸ்ல வந்தனா அதான் ஒரு மாதிரியா இருக்கு. நான் கேக்குறேன்னு தப்பா நினைச்சுக்காத. உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? சுசீலா, நான் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தாம்மா கேட்டேன். பரவாயில்லம்மா. நான் எப்படிம்மா கல்யாணம் பண்ணிக்க முடியும்? அப்படியே பண்ணிக்கிட்டாலும் நிம்மதியா இருக்க முடியுமா? ரேகா மேடம் இல்லையாம்மா? அவ டியூட்டிக்கு போயிருக்காமா. சாயந்தரம் வந்துருவா. உன்னை பார்த்தா ரொம்ப சந்தோஷப்படுவா. என்ன வர சொன்னதே அவங்கதான். நான் ஸ்ரீரங்கத்துல இருந்து வேற ஊருக்கு போயிட்டேன்னு தெரிஞ்சு என் அட்ரஸ கண்டுபிடிச்சி இங்க வர சொல்லி ஆள் அனுப்பியிருந்தாங்க. என்கிட்ட எதுவுமே சொல்லலையே. உன்னை எதுக்கு வர சொன்னா? தெரியலம்மா. மா, நான் போய் அவங்கள பாத்துட்டு வந்துருவா? இல்லம்மா, நீ இப்பதான் ஊர்ல இருந்து வந்திருக்க. சாப்பிட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடு. சாயந்தரம் தான் ரேக்கா வந்துருவாள்ல, அப்ப பாத்துக்கலாம். இல்லம்மா, நான் போய் பாத்துட்டு வந்துடுறேன். அவங்க உடனே வர சொல்லிருக்காங்கன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்குமா? பலம் உடைத்திடும் பகை